கண்ணமெல்லாம் சிரிக்குது. அங்கே காட்டி விட்டுட்டு மனுஷன் வந்தானே போகிறா நூல் கோக்குற மாதிரி வளைச்சி விடணும். அப்போ தான் இந்த ஒற்ற மண்புழுவும் இந்த தோண்டிலும் மீன் மீனெல்லாம் வந்து வீராங்களப்பா. இது பாத்தீங்களா மீன் கொழுவு போயிடுது. பார்த்தீங்களா போடு போட்ட டீஷர்ட் காய்ச்சட்ட அத்தோட எஃப்னா ஹாஸ்பிட்டல்ல வயிற்றால் அடியில் இருக்கிறோம். ஓஹோ என்ன எடுக்கிறீங்க? இன்றைக்கு வந்து நாங்கள் மண்புழு வந்து பிடிச்சு கொண்டிருக்கோம். ஏன் வந்துருந்தா மீன் பிடிக்க போகிறோம். குளத்தில் போய் குளம் இல்லை எங்கே போய் பிடிக்க போகிறோம். இவரும் அதுக்கு இப்போ சூப்பர்வைசர் இருந்தார். எக்ஸ்பர்ட் அனுப்புவார். 10 வருஷங்களா மீன் பிடிச்ச கொண்டிருக்கேன். பிறந்தலேருந்து மீன் தான் பிடிச்சு கொண்டிருக்கேன். வீட்டில் என்ன அடிவிடும் ஆமாம் நிறைய நம்பி விட்டுருக்கணும். தனிமம் பார்ப்போம். மழை வரதுக்கு போது நாங்கள் மீனை பிடிக்கணும். ஓகே பாப்பா பிடிக்கணும். அதுக்கு இதுல ஒரு புழு ஒன்று மாட்டிக்கிறது. மண்புழு நாங்கள் இயக்க முறையில் மீன் பிடிக்கிறாள். மண்புழுவா இல்லை மண் பாம்பு உங்க பெருசா இருக்கு. ஆமா இவர் கையாலே எடுக்கிற அளவுக்கு பெரிய எக்ஸ்பர்ட். கையால எடுக்கிறது மண்புழு தான் நல்லது. இதுக்காக குடும்பமே நடத்திருக்கு. நாங்கள் இப்போ வாய்க்காலே வெட்டிட்டோம் தெரியும். இந்த வீட்டுக்கு கண்டுபிடிச்சாச்சு பெருசு. ஓகே இந்த புழுவோட நாங்க போவோம். காணும். ஓகே எத்தனை மீன் பிடிக்கலாம்? 10 மீன். ஓகே ஓகே பெருசு. சரி எல்லாரும் இப்போ நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். குளத்தில் இருக்கிற மீனை விட ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும் இங்கே மீன் பிடிக்கிறது. எனக்கு ஆசை மீன் பிடிக்கிறது எப்படி தான் நான் பார்க்க போகிறேன். இது தானே தூண்டில் வந்து பாருங்க அந்த படியால் செய்திருக்காங்க. இது யார் இது செய்தது? அப்போ நீங்கள் சொல்லணும். இதை பற்றி விளங்கப்படுத்துங்க. தூண்டில பற்றி மக்களுக்கு விளங்கப்படுத்துங்க. சரி உங்களுக்கு தெரியாது? அப்போ தெரியும். விளங்கப்படுத்துறது இது தாழ்றது. இது இப்படி தாண்டு கீழே மீன் இப்படி போகும். ஓகே ஓகே இது மிதந்து வந்துருக்கு. மீன் பிடி வட்டா இது எங்கே வேணுங்களா இது? இது வேணும். ஓகே ஓகே ஒரு இலையான நிற்குது. ஓகே பாருங்க இது மூங்கி தடி. சரி மூங்கி தடி வளைஞ்சு எடுக்கும். அதை சொல்லுங்க பாருங்க சொல்லு. எஸ்லோன் பெப்பன் யூஸ் பண்ணலாம் வேணும். அது உடைச்சிருமா? அவ்வளோ பெரிய மீன் அவை போகிறது குளத்துக்காக எஸ்லோன் பாருங்க. இவர்கிட்ட கண்ணமெல்லாம் சிரிக்குது. ஏன்னாண்டா மீன் பிடிக்கிற சந்தோஷத்தில் இருக்கிற இவர் வந்து கரைச்சல் பண்ணி இப்போ கூட்டி என்ன வர்றார். அங்கே வர என்னரா உங்கப்பா சிரிங்க பார்த்தீங்க. கண்ணமெல்லாம் சிரிக்குது. அந்தளவுக்கு சந்தோஷத்தில் இருக்கிறேன். காட்டி விட்டுட்டு மனுஷன் வந்தானே போகிறா. எங்களுக்கு முன்னமே போய் நினைக்கணும். ஆனால் வந்து மெயின் பிக்சரே என்ன தான் இருக்குது. புழு என்ன தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்தாச்சு ஒரு மாதிரி தான் அந்த இடம். இது அந்த பாலம். இதுக்கெல்லாம் நிறைய மீன் நிற்கும். நாங்கள் செம்மணி பாலம் இதெல்லாம் அப்போ பிடிக்க போகிறோம் மீன். இப்போ வந்து புழு அப்படி குத்துறான்னு சொல்லி தருவோம். குத்து இது விலங்குகள் வதைக்குள்ள வராதா? இது விலங்கு இல்லை இது பூச்சிகள் வதை. பார்த்து குத்தணும். பார்த்தீங்களா? அப்பதான் இதுவாகும். அது எப்படி குத்த நான் சொல்றேன் பாருங்க. இந்த புழுவை எப்படி குத்தணும்டா ஊசின்ற அளவுக்கே குத்தணும். எப்படின்னு பாருங்க. இந்த இப்படி ஏற்றி நூல் கோக்குற மாதிரி வளைச்சி விடணும். அப்போ தான் மீன் வந்து கடிக்க என்ன செய்யும். அந்த வாய்க்க மாட்டுப்பாடு மீன் மாட்டுப்பாடு. அப்போ தான் மீனை பிடிக்கலாம் நாங்கள். விளங்குதா டெக்னிக்? அதான் நான் சொல்ல தெரியல. மட்டமாக மீன் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் புழு. இப்போ அடிபட்டு கொண்டு நிற்காம கிரியா போட்டு ஒரு மீனை பிடிச்சி தாங்க. காத்தடிக்குது. போடுங்க. ஓகே எங்கேப்பா காணவே இல்லை. ஆனால் இங்கே கையில் நிற்குங்க. ஓ நல்ல விஷயம். பாருங்க இது வந்து காத்து பாருங்க. ஐயோ நானும் குளிர்பட்டுறேன்.
அதான் கொண்டு போடுங்க. பாருங்க பாருங்க மீன் பிடிக்கணும் இல்லையோ மீன் பிடிச்சா கையை இழுக்கும் கொஞ்சம் வைக்கணும் உடனே வராது மீன் இப்போ தூரத்தில் நிற்கும் மீன் வேற வேலையா போயிருக்கும் அங்கால ஓ இழுவாடு இழுவாடு அது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு இதுல பட்டுட்டு அது புல்லுல பட்டு இழுபடு இழுக்க மாட்டு போட்டு இங்க வந்தாக்கல. ஓ சூப்பரா இங்க பாப்போம். சூப்பர் 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 எல்லாம் கலண்டு கொட்டுண்டு மண்புழு மண் இல்லாத புழுவா மாறப்போகுது. மீன் வருமா? அப்பேன் போட்டு மீன் இல்லையா? என்ன தெரியும் அங்க மீன் இந்த ஒற்றை மண்புழுவும் இந்த தூண்டிலும் மீன் மீனெல்லாம் தெரியுறாங்களப்பா. ஐயோ எங்க கலையிலப்பா இந்த மண்புழுவை வச்சு கொண்டு திரிகிறாங்க. கண்டுல மீன் கவலை உங்களுக்கு அது தெரிகிறதா? அத்தான் இதில் உண்மையாவே மீன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன் அத்தான் வரும் சாக்கடை தான் ஒன்றையுமே காண. ஏன் இதுக்குள்ள இப்ப மீன் வரையில போன முறை வெள்ள போன முறை அங்க நடந்து போகணும் அவ்வளவு தூரம். அந்த பாலம் தான் பெரிய பாலம் இதுக்கு அடுத்ததா வாங்க போ. ஓ மை காட் சுடலையா? அதான் நீங்க சின்ன வயசுல இங்க பிடிச்சிருக்கீங்களா மீன்? எத்தனை மீன் பிடிப்பீங்க? ரோட்ல போறாங்க. ஓ நைஸ் ஜோக். கொஞ்சம் இப்படித்தான் கொமடி அடிப்பா அடிக்கடி. மிதுனா இந்த மீன் பிடிப்பின வேண்டையே. நான் சொல்லட்டா மீன் பிடிக்க மீனை விட மீன் பிடிக்க வந்த கூடி மீன் பயத்துல ஓடி ரோட்ல போற வர எல்லாம் பார்த்தோம். என்னடா மீன் பிடிக்க வந்து சமைச்சாரு முதலே இல்லைங்க முதல்ல இந்த வாய்க்க போட்டு தற்பொழுது எங்க வேணும்னா 10 நோக்கி போய் அப்படியே தண்ணிக்குள்ள போயினா குளம் மாதிரி ஒரு குட்டையை போட்டிருக்கீங்கன்னா மீன் பேர் தான் வருவாங்க. பெரிய மீன் பிடிக்க போவோம். இப்போ வந்து ரயல் அடுத்த சனிக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை பஸ் அனுப்பி ஏற்ற போகிறோம். எதுக்காக? மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு டீமே எங்களுக்கு இருக்கு. சும்மா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. ஓகே பிடித்து விட்டான் போட்ட தூண்டில திருப்பியே பிடித்து விட்டான். பாப்போம் இந்த முறையும் பாப்போம் தூண்டில் வருது இல்லை வெறும் இது அப்படியே போட்டு மெதுவா அழுக்கணும். வந்துடா 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 இல்லடா அடே தள்ளு நான் போறேன். அடே ஒவ்வொரு ஆகலும் ஒவ்வொரு சான்ஸ் கொடுப்போம். போடுறா என் வாயில போட்டுறா. டே நீயும் போய் விழாதேடா. கொத்தி கொத்தி கொண்டு இருக்குது. இப்போ பாருங்க தெரியுதா கொத்துறது மீன் கொத்துது. எல்லாரும் அலைக்கு ஆடுதோ தெரியல. பெரிய கொத்து கொத்து கொத்துது கொத்துத மாட்டு பாடையில மாட்டை துடிக்க ஆடு இல்லை இல்லை
வட்டியில் இழுக்கணும் இவர் வந்து வட்டி இழுக்க தெரியல. இவருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம் இப்போ. ஏன்னா நாங்கெல்லாம் பிடிக்க தெரிஞ்சா வந்து எக்ஸ்பர்ட். ஒரு நாளைக்கு எத்தனை மீன் பிடிக்கிறோம்? 10-20 பிடிக்கும். மீன் கொழுவு போயிடுது எடுறா வழியில. எல்லாரும் மீன் குஞ்சோண்டு மாட்டிக்கிட்டது. இப்போ அரை மத்தியானம் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு கேம் மாதிரி நாங்கள் வைக்க போகிறோம். ஒவ்வொரு ஆகலும் ஒவ்வொரு சான்ஸ். சண்டை வேண்டாம். இப்போ நீ போட்டாச்சு 2 பேரும் போ. நீ போய் அவங்க நில் போ. நீ பாடுறியாள நீ. இப்போ ஒவ்வொரு ஆகலும் ஒவ்வொரு சான்ஸ் கொடுக்க போகிறோம். யார் மீன் பிடிக்கிறேன்னு பார்ப்போம். ஆட்ட கை ராசியான கையண்டு பார்ப்போம். தேர்ட் சான்ஸ் தான் உனக்கா? ஓகே இது வட்டியில் விட்டு அடே நீ மாட்டுப்பட்டது. இவரும் தண்ட சான்ஸ் இழந்துட்டு அடுத்தது இப்போ எந்த சான்ஸ். அடுத்தது யார் வர போறீங்க? அதுல இருந்து பேர் கொடுங்க வந்து லைன்ல வாங்க. இல்ல இவர்கிட்ட கையாலேயே புழு குத்துனா எனக்கு ராசியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் புழு குத்த விட்டு இருக்கு. இப்போ வந்து நான் போட போறேன். அது வந்து எங்கட குருட்ட வந்து நான் அனுமதி கேட்கணும். குரு எனக்கு ஆசீர்வாதம் தான். ஒரு சுறா மீன் பிடிபடுறதுனால ஆசீர்வாதிக்கிறேன். பொங்கல் பின்னுக்கு வச்சிட்டு சொல்லிக்க பாப்போம் என்ன மீன் பின்னுக்கு வச்சிட்டு இப்படி வரீங்க. சாரி கூட சான்ஸ் முடிஞ்சது. நீங்க என்ன வாய மூடிக்கணும் நிற்க வேண்டியா. நாங்கள் பின்னுக்கு வைப்போம் முன்னுக்கு வைப்போம். இப்படியும் பச்சை அறிவேன் எல்லாத்தையும் படத்துலேருந்து வருவேன். சரியா? ஓ அதே இடத்தில் விழுந்துள்ளது பார்ப்போம். ஒரு ஆளுக்கு 2 சான்ஸ் கொடுக்கப்படுமே. வராது இப்போ பாத்தீங்கன்னா கோக்கஜன அரைவாசி இதை பிடுங்கி அதை பஞ்சாமிரமாய் நைச்சு கையில் எடுத்து காட்டுறான். இதான் குடலண்டு. ரைட். இப்போ போட போறாரு திருப்பி. தம்பி தள்ளி நில்லுங்க. உங்களுக்கு மீன் பிடிக்க தெரியாதாக்களை கொண்டு வச்சு படுற பாடு. 3 2 3 பாத்தீங்களா இப்படிதான் பிடிக்கும். கை தட்டுறீங்க ஆடியன்ஸை காட்டுங்க. பாத்தீங்களா டோனி 6 அடிச்சா கூட அவ்வளவு கை பேன்ஸ் இருக்க மாட்டேன். எனக்கு அவ்வளவு பேன்ஸ் மீன் பிடிச்சு மீனை கலட்டுங்க. துடிக்குது அப்படி மீனை கலட்டுங்க அண்ணா. உண்மையா இவ்வளோ நேரம் நம்பிக்கை இல்லை. இப்போ வந்து அவர் பேக் பண்ண போட்டு பாருங்க எப்படி துடிக்காது. தண்ணிக்கே விட்டுட்டியா? அதுக்கு உயிரே இல்லையே இந்த தண்ணிங்க. இதான் அந்த மீன் பிடிச்ச மீன். இது பேர் சுறா தான். குட்டி சுறா குளத்து சுறா. உனக்கு சான்ஸ் தராமே விட்டுறாங்க. ஏனப்பா அப்படி கதைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கடா நான் போட்டு வந்து அந்த உணர்வில் மீன் இல்லை போகுது சாப்பிட வேணா எடுத்துட்டேன். அதனால் மீன் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்த மீனுக்கு நான் சான்ஸ் கிடைச்சிக்கிறேன். ஒரு ஆளுக்கு 2 சான்ஸ். அதில் வின் பண்ணால் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருக்கேன். நான் பிடிக்க எனக்கு தான் சான்ஸ். அடுத்த பார்ப்போம் ராசியை. தலைவா உங்களோட ஆசீர்வாதிக்கிறேன். நான் ஆசீர்வாதிக்கிறேன். அதான் இடம் நான் சொல்லுங்க. தள்ளுங்க எல்லாரும் பேத்தி போகணுமா? நீங்க தள்ளுங்க. செகண்ட் கை வா இஞ்சு காட்டு. விடுங்கடா இருக்க மீனை காட்டு. மீன் பேர் என்ன பண்ணுங்க பச்சையா மீனை காட்ட விடுறாங்களா? வந்து கையை மாமரத்தில் மாங்காய் விடுங்க. மண்புழு விற்கிற விலையில மீனுக்கு பேர் என்ன? ஒரு ஆளுக்கு எவ்வளோ மீன் பிடிச்சாலும் 3 மீன் தான் மேக்ஸிமம். சிலாப்பியா பாத்தியா? சிலாப்பியா பிடிச்சி விட்டேன் சிம்பிளா. கலட்டடா சார் கலட்டடா அடுத்த நின்றா. இப்போ வந்து மீனை வந்து ஒரு போத்திருக்க போட்டு அது கொஞ்சம் உயிரோட வந்து வதைக்கிறான். அதுக்காக சாக விடலாம். நிம்மதியாக சேர்த்துருக்கு. அது குட்டி போது எந்த தெரியுமா? எம்டி போதுல காட்டுறேன் நான் உங்களுக்கு பிறகு. அவட்ட முகத்தை காட்டு. நான் மண்புழு ஊத்துறேன். இவரும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்றேன். பெரிய மீன் உண்டு. இந்த முறை சுறா பிடிக்கிறேன் நான். டால்பின் ரைட். பின்னால விடணும். கெட்ரிக்கு அடிக்க போறேன். கெட்ரிக்கு இல்ல அது அதுக்கு போயிட்டாட்டும். அதுக்கு மரியாதை. கெட்ரி வாடி வா காட்டு. நான் மாட்டி போடுறது கெட்ரிக் 3வது. நான் ஏதோ ராசிக்காரங்களோட போட வருது. இன்னொரு மீனோட சரி ஆக்கள் மாறுது. வேற பெருத்து கொண்டே போகுது. வா நீ என்ன பிடிக்கிறேன். இப்போ அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்காண்டி நான் என்ன செய்ய போறேன்டா? பின்னுக்கு 2 போட போறேன். ரைட் 3 பார்க்காம போட போறேன். என்ன பாவங்கள் அப்போ பார்த்துட்டு இருக்கான். 3 2 1 ஸ்டார்ட். இது என்ன தலைவில ஓடுது? பார்த்தடா அதான் இங்க வந்து தானே ஒத்துக்கணும். தோல்வியே ஒத்துக்கணும்.
ஒரு காசு காட்டி பாத்தீங்க இங்க போடு. சின்ன மீனா இருக்குது, கொத்தி கொண்டு இருக்குது, அதால சைசனுடைய இதை இழந்து விட்டீர்கள் கொண்டு. அவங்க பிடிக்க மாட்டாங்க, நான் பிடிச்ச மீன் இருக்கா போய் பாப்போம். மீன் நாங்கள் ரோட்டில் வச்சு விற்கிறோம் பாருங்க, வேண்டுறதுக்கு 2 பேர் வந்துருக்கிறோம். இது வந்து 500 ரூபாய்க்கு எடுத்துடுவோம், 500 வந்து எடுத்துடுவோம் இல்லையா? அங்கே பாருங்க துடிக்கிற மீன் இப்போ தான் பிடிச்சது. வியாபாரிகள் சரியில்லை. 3 மீன் பிடித்து விட்டேன், கடைசியாக பிடிச்சா பெருசாகும் வேணா. இதான் பெருசு. அதுக்கு எனக்கு கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்படி வச்சுட்டேன், அப்போ டக்குன்னு இழுக்கலாம். எப்படியும் நான் நினைக்கிறேன் அத்தாண்ட வாய்க்க போய் டைரெக்டாக போய் விழுமன்னு நினைக்கிறேன். இழுக்கிற அளவையில் இங்கே வாங்க, பொறிக்க தேவையில்ல, ஒன்றும் செய்யதில்லை. அப்படியே போய் ஆவண்ணுங்க அத்தா. அப்படியே போய் நேராக போய் அங்கே மறிக்க போகிறேன். மீன் கட்டி மறிக்கிறோம் ரோட்ல. இது என்ன பொரிக்கலாமா கறி வைக்கலாமா? அப்ப காசுகள் வடிக்காது, வடிக்காக அது லைட்டா வடிக்குந்தான். என்ன விலையாப்பா இது? இது கிலோ வரும். இதுல வேறும் இது தராசு இருந்தா நிறுத்தி பாருங்க. இது வேறும் கிலோ. தூக்கிப்பாங்க பார்க்கத்தான் சின்ன தூக்கிப்பாங்க. அப்படி 2 கிலோ வரும். இது 1.5 கிலோ, இது 1/2 கிலோ வரும். ஒரு மீன் 1000 ரூபா. ஃப்ரெஷ் நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம் கொண்டு. அப்படி மீன் ஃப்ரெஷ். புது சேதி லக்கா. ஐயோ மண்புத்து என்ன புள்ளங்களே கிட்டாதீங்க. தொட்டுட்டா கொண்டு நேம் புடிச்சு விடுங்க. திருப்பி அதால கொண்டு வாங்க. நீங்க வீட்டு இல்ல நான் ஷாப்பிங் பேக் யூஸ் பண்றேன். ஸ்ரீலங்கால இலக்கி காசு நாங்க இல விக்கிறோம். ஸ்ரீலங்காவல நான் இப்ப இலக்கா போட்டு குளிக்குறேன். சரி கொடதா. நான் இப்ப சந்தோஷமா வீட்டை பாருங்கண்ணா, மீன் பிடிக்க வந்த இடத்துல ஒரு முக்கியமான இடத்த நாங்கள் பார்த்துருக்கோம். அது என்னென்னு சொல்லுவாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் அதை பற்றி காய்ச்சா தான் அது ஓகேயா இருக்கும். மருதாணி இல்லை வந்து இப்போ நேச்சுரலாக நாங்கள் வந்து அதை அரைச்சி நாங்கள் வைக்க போகிறோம். சரியா? இப்போ வந்து கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணி வந்து மருதாணி எல்லாம் பெறுது. இயற்கையாகவே நாங்கள் இங்கே இருக்கிறத நாங்கள் ஆஞ்சு நாங்கள் அதை அரைச்சி. மருதாணி மரமா? அது மருதாணி மரம் வாங்க வேறு நல்ல இதான் இது வந்து மருதாணி இல்லை, இது மருதாணி இல்லையா? இதை வந்து அரைச்சி தலைக்கு வச்சா தலை நிற முடியெல்லாம் போகும். அதை விட இது கைக்கும் வைக்கிற அந்த மருதாணி தான் குளிர்ச்சியாக இருக்குமா, குளிக்காமே தெரியலாம். பாடி ஹீட் குறையும். பாடிக்கு ஒவ்வொரு பாயிண்ட் சொல்கிறாலும் கஷ்டமாக இருக்குது. நான் இதோட நிப்பாட்டுறேன். பெரிய மீன் பாஞ்சதை பார்த்துட்டு அதை தான் பிடிக்க வந்திருக்கேன். எக்ஸ்பர்ட் நான் பிடிக்கலாம். சரியா? அவர் அந்த நிக்கிற ஆங்கிள் எல்லாம் தான் சரி, அதாலதான் மீன் பிடிபடுது. விளங்குதா? உங்களை அந்த நிக்கிற ஆங்கிள் போட்ட டிஷர்ட் காய்ச்சட்டை இதெல்லாம் நீங்க கவனிச்சு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. பாக்குற பார்வையாளர் அந்த தடியை தூக்கி வச்சிருக்க அளவு எல்லாம் பார்த்து தான் வருது மீன். எவ்வளோ நேரம் இப்படி வருது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. நாங்களும் இப்போ இந்த மீனை பொறிச்சு உங்களுக்கு வீடியோவில் சாப்பிட்டு காட்டுறோம். அத்தோட எஃப்னா ஹாஸ்பிட்டலில் வயிற்றால் அடியில் இருக்கணும். 3 மீன் தான் பிடிச்சாங்க. வாங்க வீட்டை போகிறோம், வேண்டாம் களைச்சி போனோம். 3 மீனே நாங்கள் பொறிச்சு சாப்பிட்டு குளத்து மீன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்க, இந்த குளத்து மீன் இருந்தால கொஞ்சம் சுத்தப்படுத்தி மஞ்சள் எல்லாம் போட்டு பொறிச்சு எங்களோட சிம்ரனுக்கு நாங்கள் வைக்க போகிறோம். சிம்ரன் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த வீடியோ பின் பண்ணி வரேன். அந்த வீடியோவில் பாருங்க, அதான் சிம்ரன். பார்த்தீங்களா அப்படி மீன் நிற்குதுன்னு? பார்த்தீங்களா வாழை சுருட்டி கொண்டு நிற்குது. ஏன்னு தெரியலை. இப்படி நான் பார்த்ததில்ல ஒரு மீன்.
நீங்கள் பார்த்துருந்தா இந்த மீனோட பேர் தெரிஞ்சாலும் கவுண்ட் பண்ணுங்க என்ன மீனுண்டு. இந்த வீடியோவெல்லாம் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.